எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். நம்ம டெய்லி பல்லு விளக்குறோம், மறக்க மாட்டேங்கிறோம். ஆனால் அதே மாதிரி நம்ம உடம்புல எல்லா பகுதிக்கும் சரியான கவனிப்பை கொடுக்குறோமோ அப்படின்னு கேட்டிங்கன்னா சில பகுதிகளை மறந்துடுறோம். ஒன்று நம்மளோட கால் விரல்கள் இருக்குது பார்த்தீங்களா, கால் விரல் நகங்கள், கால் பாதங்கள் அடிப்பக்கம், இங்கெல்லாம் நம்ம குளிக்கும்போது என்னைக்காவது சுத்தம் பண்ணுறோமா, மறந்து போயிடுறோம். இல்லை சோம்பேறித்தனப்படுறோம், இல்லை குனிய முடியல அப்படிங்கிறோம், ஏதாவது ஒரு காரணத்தால் பண்ண மாட்டேங்கிறோம். அதே மாதிரி நம்ம உடம்போட இன்னொரு பகுதியை ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிறோம். அதுதான் தொப்புள் பகுதி. ஆனால் இந்த தொப்புள் பகுதியை நம்ம ரெகுலராக கிளீன் பண்ணாமல் இருக்கும்போது அந்த பகுதிகளில் தொற்று கிருமிகள் உள்ள போகக்கூடிய சான்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி. பள்ளமான பகுதியாக தான் பெரும்பாலானவங்களுக்கு இருக்கும். 10% பேருக்கு தொப்புளோட வடிவமைப்பு அப்படிங்கிறது அவுட்டி அப்படின்னு சொல்லுவோம். அவுட்டினா வெளிப்புறமா இருக்கும் அந்த தோள்கள், அப்போ உள்ள போகாது. ஆனால் மீதி 90% பேருக்கு தொப்புள் பகுதி அப்படிங்கிறது பள்ளமாக தான் இருக்கு. அதுலயும் முழு பள்ளம்னு சொல்ல முடியாது, அதுலயும் 5 வகைகள் இருக்கு. ஹரிசாண்டல் அப்படின்னு சொல்லிட்டு நீலவாக்கில் இருக்கக்கூடிய தொப்புள் பகுதி, வெர்டிகல் அப்படின்னு சொல்லிட்டு நேரா இருக்கக்கூடிய தொப்புள் பகுதி, ரவுண்ட் அப்படிங்கிறது பர்ஃபெக்ட் ரவுண்டா இருக்காது, இப்ப நீங்க படத்துல காட்டுற மாதிரி இருக்கும். லைட் பல்ப் அப்படிங்கிற ஒரு வடிவமைப்பு, டீப் ஹாலோ, இதுதான் ரொம்ப பள்ளமா இருக்கக்கூடியது. என்னன்னாங்க இதோட வடிவமைப்பு இப்படி பள்ளமா இருக்கிறதுனால ஈஸியா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய பல அழுக்குகள் ஈஸியா இந்த பள்ளத்துக்குள்ள போய் சேர்ந்துக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நிறைய பேருக்கு முடிகள் வயிற்று பகுதியில் இருக்கும், அது தொப்புள் பகுதிக்கிட்டே இருக்கும். அப்ப அந்த முடிகள் அதிகமா இருக்குன்னா இன்னும் பிரச்சனை ஜாஸ்தி. அதுக்குள்ளார ஈஸியா அழுக்குகள், துணி, நம்ம உடுத்தக்கூடிய துணிகளோட சில பகுதிகள், நூல், இதெல்லாம் அப்படியே சின்ன சின்னதா போய் உள்ள போய் அது பாட்டுக்கு ஒரு ரவுண்டு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபார்ம் ஆயிருக்கும். நிறைய பேர் எப்பயாவது இதை நோட் பண்ணியிருப்பீங்க, குளிக்கும் போதோ இல்லை வேறு சில சமயங்கள்லையோ இதை நோட் பண்ணியிருப்பீங்க. உள்ள ஒரு ரவுண்டு மாதிரி இருக்கும், நூல், அழுக்கு எல்லாம் சேர்ந்து ஈஸியாக போய் அந்த இடத்துல மட்டும் இது கலெக்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறது இப்போ நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருக்கும் இந்த அனுபவம் இருக்கும். என்னன்னா சாதாரண அழுக்கா இருந்தா நம்ம அப்படியே அது ரிமூவ் ஆகி வந்துடும். ஆனால் அது தொப்புள் பகுதி, எண்ணெய் பகுதி சருமம் உள்ளவங்களுக்கு எண்ணெய் செக்ரீஷன், சீபம் சொல்லக்கூடிய ஒரு விதமான எண்ணெய் சுரப்பு, மேலும் அந்த எண்ணெய் சுரப்புல போய் கிருமிகள் போய் உட்காந்துக்கிறது, பாக்டீரியா கிருமிகள், இதெல்லாம் உருவாக ஆரம்பிச்சதுன்னா அது அவ்வளோ சீக்கிரம் வெளியும் வராது. தொப்புள் பகுதியிலேருந்து மைல்டான ஸ்மெல், நாற்றம் வரலாம். போக போக நம்ம உடம்புல இருக்கிற எல்லா பகுதியுமே, எல்லா தோல் செல்களுமே இறந்து திருப்பி பிறக்குது இல்லையா, அந்த டெட் ஸ்கின்னு சொல்லக்கூடிய இறந்த தோல் செதில்கள் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் ஆகிறது அப்படிங்கிறது ஓம்ஃபோலித் அப்படிங்கிற ஒரு இன்ஃபெக்ஷனை உருவாக்கலாம். அப்போ அந்த மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷன் இடத்துல ஃபார்ம் ஆகும்போது, அந்த கட்டி இன்ஃபெக்ட் ஆகும்போது அந்த இடம் சிவந்து போகலாம், தொட்டா வலிக்கலாம், அதுலேருந்து சீல் வடிகிறது போன்ற விஷயங்கள் நடக்கும். இதான் பொதுவான ஒரு விஷயம். தொப்புள் பகுதியில் வரக்கூடிய பிரச்சனை கிளீன் பண்ணாமல் விடும்போது. இந்த பிரச்சனை நம்ம நினைக்கிற மாதிரி அரிதான பிரச்சனைலாம் கிடையாது, ரொம்ப பொதுவான ஒரு பிரச்சனை. நிறைய பேருக்கு இருக்கும், நிறைய பேருக்கு தெரியாது. இப்பவே தொட்டு பார்த்து செக் பண்ணி உறுதிப்படுத்திக்கங்க. ஒன்றும் இல்லை, வாரத்துக்கு ஒரு தடையாவது, அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடையாவது குளிக்கும் போது இந்த தொப்புள் பகுதியை கண்டிப்பாக தனியாக கிளீன் பண்ணுறது அப்படிங்கிறது. நம்ம சுண்டு விரல்ல நகம் கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, குத்திடக்கூடாது, அதனால புண்ணு உண்டாகிடக்கூடாது. சோப்பு, தண்ணீர், இது வச்சு நம்ம கிளீன் பண்ணுறது அப்படிங்கிறது ரொட்டீனாக நம்ம பண்ணுறது ரொம்ப அவசியம்ங்க தொப்புள் பகுதி பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஈஸியாக இந்த இடத்துல கிருமி தொற்றுகள் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறதுனால இதை நம்ம பண்ணணும். பர்டிகுலராக கொஞ்சம் தொப்புள் பகுதி ரொம்ப உள்ளடங்க இருக்கு, அவுட்வேர்ட் இன்வேர்டு, ரொம்ப இன்வேர்டாக ரொம்ப இருக்கு அப்படின்னா நம்ம பஞ்சு, தண்ணீர் போதும், சுடுதண்ணீர் பஞ்சை நினைச்சு அந்த பகுதியை லைட்டாக கிளீன் பண்ணால் போதும். ஆஃப்டர் ஷேவ் லோஷன் மாதிரி நம்ம அந்த ஆல்கஹால் கண்டெய்னிங் ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அந்த பகுதி ரொம்ப மென்மையான பகுதி அப்படிங்கிறதுனால ஈஸியாக ட்ரைனஸ் உருவாகி வறண்டு போய் அதனால் புண்கள் உருவாகலாம். அப்படிலாம் பண்ண வேண்டியதில்லை. நார்மல் சோப்பு, நார்மல் வாட்டர் போதும் கிளீன் பண்ணுறதுக்கு. இந்த ஒரு சிம்பிளான விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது, கவனிக்காமல் விடக்கூடிய விஷயம். எப்பயாவது பிரச்சனையை உருவாக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விழிப்புணர்வு பதிவு. தொப்புள் பகுதியில் வளையம் மாதிரி மாட்டிக்கிறது, ஃபேஷனுக்காக பண்ணுறது, இதெல்லாம் உண்மையிலேயே சம்டைம்ஸ் அந்த இடத்துலலாம் ரத்த ஓட்டம் அப்படிங்கிறது இருக்கும். ரொம்ப டென்ஸான ரத்த ஓட்டமும் இந்த தொப்புள் பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய தோள்கள்லையும் இருக்கும். அப்படிங்கிறதுனால ரொம்ப பண்ண வேண்டியதில்லை, பட் பண்ணக்கூடியவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சம்டைம்ஸ் அதனாலையும் இன்ஃபெக்ஷன் ஏற்படலாம். நிறைய பேருக்கு இந்த தொப்புள் பகுதியில் வலி அப்படிங்கிறது இருந்து கூடவே சீல் அதிகமாக வருது அப்படின்னா மிக அரிதாக தொப்புள் பகுதிக்கும் யூரினரி பிளாடர் அப்படின்னு சொல்லக்கூடிய மூத்திரப்பைக்கும் ஒரு கனெக்ஷன் குழந்தையா இருக்கும்போது அம்மாவோட வயிற்றில் இருந்திருக்கும். ஆனால் அந்த கனெக்ஷன் அப்படிங்கிறது எதுக்காகனா உங்களுக்கு தெரியும், தொப்புள் கொடி வழியாக தான் நியூட்ரிஷன் உள்ளே போச்சு, அதுக்கப்புறம் கழிவுகளும் தொப்புள் கொடி வழியாக தான் வெளியே போச்சு அப்படிங்கிறதுனாலேயே ஒரு ட்ராக் இருக்கும். இந்த ட்ராக் குழந்தை பிறந்த பின்னாடி தேவையில்லை அப்படிங்கிறதுனால மூடிக்கும். சில பேருக்கு அந்த ட்ராக் மூடாமல் இருக்கும்போது அந்த யுரேக்கல் ரெம்னன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு சின்ன நீர் பை கட்டி மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த கட்டி தொடர்ந்து திருப்பி இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்தலாம். ஆனால் இது அரிதான ஒரு விஷயம், இருந்துச்சுன்னா எடுத்துறது நல்லது.
இன்னொன்று வந்து அம்பிலிக்கல் ஹெர்னியா அப்படின்னு சொல்லக்கூடிய தொப்புள் பகுதியில் வரக்கூடிய வீக்கம். அந்த தொப்புள் பகுதியிலேயே வரலாம், இல்லை தொப்புள் பகுதிக்கு மேலே அல்லது கீழே வரலாம். இந்த அம்பிலிக்கல் ஹெர்னியா கொடுத்து தனியாக ஒரு வீடியோ நான் போட்டிருக்கிறேன். அதோட லிங்க்கையும் மேலே அட்டாச் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன், வேணா பார்த்துக்கோங்க. மொத்தத்தில் இந்த தொப்புள் பகுதி குறித்து யாரும் அதிகமாக பேசியிருக்க வாய்ப்பு கிடையாது. அதனால் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்த்த வேண்டியது உங்களோட பொறுப்பு. ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி மருத்துவ தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.